எழுப்பின முழக்கங்கள் வந்து அந்த தேசிய கீதத்துக்கான ஆளுநரோட கோரிக்கை சம்பந்தமா? நீங்க வந்து தேசிய கீதம் ஏன் முதல்ல பாடணும்னு சொன்னீங்க ஆளுநரை? இது ஏன் தமிழ்நாடு, ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு சட்டமன்றம் அப்படின்றத நான் கிளியராக அங்கே பேசியிருக்கிறேன். வேல்முருகன் மீது ஏதாவது அவதூறு சொல்லணும், வேல்முருகன் ஆளுங்கட்சிக்கு ஒரு சால்ரா, திமுக உறுப்பினர்களே அமைதியாக இருக்கிறார்கள், திமுக அமைச்சர்களே அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் வேல்முருகனை தூண்டிவிட்டு ஆளுநருக்கு எதிராக முழக்கம் போட வைத்த வேல்முருகனை எந்த கொம்பனும் தூண்டிவிட முடியாது. வேல்முருகன் என்பவன் எவன் தவறு செய்தாலும் எவர் தவறு செய்தாலும் அவர்களை தோல் உரித்தி அக்கு வேற ஆணி வாரியாக சட்டமன்றத்தில் பிரித்து மேயக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன். அதற்கான தயாரிப்புகளோடு அதற்கான புள்ளிவரங்களோடு தான் வேல்முருகன் சட்டமன்றத்துக்கு போவான். சில பேர் இன்னைக்கு வந்து தங்கள் கட்சியை தூக்கி நிறுத்தணும், தாங்கள் தான் ஒட்டுமொத்த இந்த நாட்டுக்கு குத்தகைதாரர்கள், அரசை எதிர்க்கக்கூடியவர்கள், ஆளுநரை எதிர்க்கக்கூடியவர்கள், அல்லது தவறை சுட்டி காட்டக்கூடியவர்கள், எங்கு தவறு நடந்தாலும் நாங்கள் தான் இதற்கு மக்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவர்கள் என்று பிதற்றிக் கொள்ளுகின்ற ஒரு சில அறிவில்லாத முண்டங்களுடைய பிதற்றலாகத்தான் நான் அதை பார்க்கிறேன்.